தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46 அதிகாரம் 20 வசனம் 1 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்கள் நமக்குள்ள. இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கு மாறிடாதா, இல்லை நாளைக்கு மறுநாள் மாறிடாதா அப்படின்னு சொல்லி சரி, நீங்கள் முக்கியமான ப்ரேயர்ஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அன்பான வேண்டுகோளை நான் கேட்குறேன். என்னெந்த ப்ரேயர்ஸ் அப்படின்னா, எங்கள் அம்மாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1 உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. பக்கத்தில் எப்போவுமே ரெகுலராக பார்க்குற கிளினிக் கிட்டே போனோம். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லோ பிபி கம்மியாக இருக்குப்பா, கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்தால் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஓகே, மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபீவர் எதுவுமே இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. ஈவினிங் பார்த்தா திரும்பி ஃபீவர் வருது. திரும்பி கூப்பிட்டு போகிறோம். திரும்பி டாக்டர் செக் பண்ணுறாரு. இவங்களுக்கு சுகர் எதுனா இருக்கா, இல்லை சில பல பிரச்சனைகள் எதுனா இருக்கான்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லை டாக்டர், செக் பண்ணி வேணால் பாருங்கன்னா செக் பண்ணுறாங்க. எதுவுமே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பாடி பெயினாக இருக்குது, ரொம்பவே டயர்டாக இருக்குது. அவங்க உட்காரவும் முடியல. அவங்களால எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே ரெஸ்ட்டே இல்லாமல் ஓட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அம்மா. எல்லார் வீட்லேயும் அது மாதிரி தான். ஸோ எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 1 இப்போ வரையும் ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அம்மாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அம்மா பேர் சாந்தி. சீக்கிரமாக அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு எடுத்து போட்டு சுகத்தை கொடுக்கணும். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஜபிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏசப்பா எங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணுறேன். எங்கள் அம்மா சீக்கிரமாக நலமாகணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பார்த்துக்கோங்கப்பா. சொர்வச்சு இருக்காங்கப்பா, எதுவுமே சாப்பிடல. 3 நாளுமே எந்த ஒரு ஆகாரமே இல்லை. சாப்பிட்டா வாமிட் வருது, கொமட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் கஞ்சி தான் குடித்தாங்க. அதுவும் குடித்தாங்க, அதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு திரும்பி எதுவும் பிடிக்கல, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா எங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு சீக்கிரமாக தொட்டு சுகமளிக்கணும்னு வச்சு வைக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. லூக்கா 8 அதிகாரத்தில் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாழ்க்கையை கொண்டு இந்த அருமையான ஒரு ஆசீர்வாதம் இன்றைய நாள் நமக்கு கிடைக்க போதெல்லாம். ஸோ அவங்க இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டாங்களாம். எப்படியாச்சும் இந்த இரத்தப்போக்கு நின்றாதா அப்படின்னு சொல்லி போகாத இடம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வராரு. ஓகே, இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விளக்காக இருக்க போகிறார், ஒரு தீர்வாக இருக்க போகிறான்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்த பெண்மணி. ஆனால் பார்க்க முடியல, கூட்டங்கள் ஏகப்பட்டது. எப்படியாச்சும் நான் பார்க்கலனாலும் அவருடைய ஆடையை தொட்டால் போதும்னு சொல்லி அந்த கூட்ட நெரிசலில் இடிச்சிட்டு வந்து ஏசப்பாவுடைய ஆடையை தொட்டதுமே அவங்களோட ரத்தப்போக்கெல்லாம் குணமாயிடுச்சு. ஏசப்பாவுக்கு ஒரு வைப்ரேஷன் அங்கே. இப்பொழுது இங்கே ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. அவர் நோய் குணமாகியிருக்கு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுங்கப்பா, எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளில் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கணும். நேரமே இது எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். முதலாவது காசு போனவங்களும் வேணாம் ஆண்டவர், எங்களுக்கு காசு போனால் வேணாம், எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுத்துருங்கப்பா. நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம் உழைச்சி. நோய் நொடி வந்துட்டால் போதும். வீட்டில் அந்த நிலைமை எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. காசு போனால் எப்போனா சம்பாரிச்சிக்கலாம். நோய் நொடி வந்துட்டு உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த வீடாகவே இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையும் சுபிக்கின்ற அந்த வேலையிலோ நீரே எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்று வியாதி, பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்து பயம் அல்லது உணர்வு ரீதியான வேதனை என்று எந்த சவாலையும் சந்திக்க நேர்ந்தாலும் தேவ சமூகத்திற்கு நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. முற்றிலுமாய் உண்மையை நம்பி இருக்கின்ற ஆண்டவரே, உங்கள் அடைக்கலமான, உங்கள் பலனாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பீங்க நம்புகிற ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா.
அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பதற்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றேன் ராஜா. எல்லா சவால்களையும் பயமின்றி எதிர்கொள்வதற்கான தைரியத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்தல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்களுக்கு கேடயமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாத்தர வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எல்லா உபத்திரவத்தின் வழியாகவும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக ராஜா. அனுதினமும் நாங்கள் உம்மிடையே செபிக்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. மாறாத அன்பை, கிருபையை, மகத்தான வல்லமையை அனுபவித்திட உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை உண்மைக்கும் நன்மைக்கும் சாட்சியாக விளங்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர், எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றப்பா. எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. எங்கள் அம்மாவை பத்திரமா ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்கப்பா. நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாத கரங்கள் எப்போதும் எங்கள் அம்மா மேலே இருக்க வேண்டும் என்று வைக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். சோர்ந்து போகும் வேலையில் கூட நீரே எங்களை பலப்படுத்துவீராக. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கூட சொல்லி கேட்குறேன். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.